திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருக்கண்ணிலே இருந்து வந்த குருதியை நிறுத்துவதற்காக வேகமாக சென்று பச்சிலைகளை பிரித்து பறித்து கொண்டு வந்து அந்த மருந்துகளை எல்லாம் பிழிந்து பெருமானுடைய கண்ணிலே பார்க்கிறார் என்ற அளவில் நம்ம காலை அமர்வில் சிந்தித்திருந்தோம். அடுத்ததாக 177வது பாடல், 826வது பாடல்ல மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபடாது இழிய கண்டும் இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன்கண்டார். மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால், இவ்வாறு திண்ணனார் பிழிந்து வார்த்த அந்த மருந்தின் காரணமாக திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபடாது இழிய கண்டும், அர்த்தம் கொஞ்சம் கூட நிக்கல, திரும்ப அப்படியே வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இவர் பிழிந்து கொண்டு வந்த மருந்து எதற்காக? அம்புபட்டால் ஏற்படக்கூடிய காயத்தை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆனால் பெருமானுக்கு ரத்தம் வந்தது எதனால்? இவருடைய அன்பு எப்படி இருக்கின்றது என்பதை சிவகோசரியாருக்கு காட்ட, அதனால ரத்தம் வந்தது. அப்ப இவருடைய அன்பு எத்தகையது என்று வெளிப்பட்டால் தான் என்ன நிற்கும்? ரத்தம் நிற்கும். அது வரைக்கும் எந்த மருந்து கொண்டு வந்தாலும் அது நிற்காது. அதனால மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புன்னீர் குடைபடாது இழிய கண்டும் இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். என்ன இது? மருந்து கொண்டு வந்து போட்டோம், கண்ணிலிருந்து ரத்தம் வழிவது நிற்கலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். எதுக்காக அன்பர்கள்லாம் வகுப்புக்கு வாங்கன்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, திண்ணனாருக்கு ஒரு கட்டத்தில் ஒரு முறை உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். ஒரு முறை எங்கேயோ அவர் கேட்கிறார், என்ன ஒரு நோய் தீர்க்கணும்னா உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன், அந்த எந்த உறுப்பு தவறாக இருக்கோ அதற்குரிய உறுப்பை கொடுத்தால் அந்த இது சரியாகிவிடும்னு எங்கேயோ கேள்விப்பட்டது. அதனாலதான் என்ன செய்யுங்க, கேளுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம், அவருக்கு எப்பொழுதோ கேட்டது சரியாக இப்போ நினைவுக்கு வருது. கேட்டதனுடைய பயன் என்ன அப்படின்னா, சரியான சமயத்துல உதவிக்கு வரணும், நினைவுக்கு வரணும். இல்லைன்னா கர்ணன் பெற்றான் இல்லையா வரம், பல வரங்கள் எல்லாம் பெற்று அடுத்து அர்ஜுனனை வெல்ல வேண்டும் என்பதற்காக பரசுராமரிடத்துல போய் வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்த போது இந்திரன் அவனுடைய தொடையில துளையிட்டு மண்டாக மாறி துளையிட்ட பின்னால ரத்தம் ஒழுகி அவர் கண் விழிக்கிறார். கண் விழிச்ச உடனே என்ன சாபம் கொடுக்கிறார்னா, நீ என்னிடத்துல கற்றுக்கொண்டதெல்லாம் உனக்கு தேவையான போது மறந்து போகும். ஆமா, அதனால மறந்து போயிடணும் அப்படின்னு அவர் சாபத்தை போல அந்த கற்றதனுடைய பயன் என்ன அப்படின்னா, சரியான நேரத்துல சரியான இடத்துல நமக்கு அது நினைவுக்கு வர வேண்டும். அதனாலதான் சித்தாந்தத்துல சொல்லும் போது இதை புத்தி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம புத்தியில நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் கேட்டு வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும், இது போன்ற ஒரு தடுமாற்றமான நேரத்துல நமக்கு நினைவுக்கு நம்மை செயல்பட வைக்கும். அதனாலதான் வள்ளுவ பேராசான் என்ன சொல்லுகின்றார், கற்றிலனாயினும் கேட்க அக்கு ஒருவருக்கு ஒர்க்கத்தின்
ஊற்றாங்கழி என்று சொல்வார். ஒருவனுக்கு துன்பம் வந்த நேரத்தில் எப்படி ஒரு சேற்றில் நடக்கும்போது ஒரு ஊன்றுகோல் எப்படி வழிகாட்டுகிறதோ அதை போல அதாவது நூல்களை கற்கவில்லை என்று சொன்னாலும் நூல்களை கற்றவர்களிடத்திலே சென்று கேட்பதனுடைய பயன் நாம் வழிக்கு விழாமல் இருக்க எப்படி கைத்தறி உதவுகிறதோ அதை போல நம் வாழ்க்கையிலே விழாமல் இருப்பதற்காக அவர்கள் சொன்ன அறிவுரைகளும் அறவுரைகளும் நமக்கு பயன்படும். இங்கே திரும்ப திண்ணனாருக்கு அது தோணுது. உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் முறை முன்கண்டார். இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்து எழும் உள்ளத்தோடும் மகிழ்ந்து முன் இருந்து தம் கண் முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர்தம் கண்ணில் அப்ப. அப்படியே இது நினைவுக்கு வந்தவுடனே இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பின். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன். அப்ப இறைவனுடைய கண்ணுல இருந்து இந்த ரத்தம் வர்றது நிக்கணும்னா என் கண்ணை எடுத்து அங்க வச்சா நின்னுடும் அப்படின்னு யோசிக்கிறார். இதற்கு இனி என் கண் அன்பால் இடந்து அப்பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் அடுக்கவும் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று. அந்த ரத்தம் நின்னாலும் நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே நின்றோம் என்று மதர்த்து எழும் உள்ளத்தோடும். அது ஏதோ ஐயோ என்னடா பண்றது, கண்ணை வேற தோண்டி வைக்கணுமா அப்படிலாம் நினைக்கல. அன்போட மதத்திலும் உடனே செய்யணும். மதத்து எழும் உள்ளத்தோடும் மகிழ்ந்து முன்னிருந்து ஆசையாக பெருமானுடைய கண்ணில் இருந்து ஒரு ரத்தம் எப்படியாவது நிக்கணும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோட உடனே தான் என்கிட்ட 2 கண் இருக்கு, நான் ஒரு கண்ணை எடுத்து அப்புறம் அப்படின்னு சொல்லி தோண்டி எடுத்து முதல் சரம் மடுத்து வாங்கி முதல்வர்தம் கண்ணில் அப்ப எடுத்து இன்னொரு கண்ணினுடைய பார்வையினால பெருமானுடைய கண்ணுல வைத்து அப்புகின்றார். அப்படி அப்புன உடனே நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினின்று ஏறப் பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த மதியென நகையும் தோன்ற ஒன்றிய கலிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். நின்ற செங்குருதி கண்டார். இவர் கண்ணை தோண்டி அப்புன உடனே சிவபெருமானுடைய கண்ணில இருந்து வந்த ரத்தம் நின்று விட்டது. நிலத்தினின்று ஏற பாய்ந்தார். ஐயோ வலிக்குதேன்னு குதிச்சாரா? இல்ல, பெருமானுடைய கண்ணுல வந்த ரத்தம் நின்று விட்டதே என்ற மகிழ்ச்சியிலே நிலத்தினின்று ஏற பாய்ந்தார். குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். சாமிக்கு கண்ணில இருந்து வர ரத்தம் நின்றுச்சு. நல்ல வைத்தியம் பார்த்துட்டு நின்று தோள்கள் கொட்டினார், கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற. பாத்தியா நம்மளோட புத்திசாலித்தனம், அதுதான் கிட்னி வேணுங்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனத்தை செய்திருக்கிறோம் அப்படின்னு பெருமானிடத்துல. அது எதனால அந்த பூரிப்பு மகிழ்ச்சினா இறைவனுடைய கண்ணுல இருந்து வந்த ரத்தத்தை நிறுத்தியதால் வந்த அந்த மகிழ்ச்சி. என நகையும் தோன்ற ஒன்றிய கலிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன முள்ளு குத்துனா, ஒரு சின்ன ஊசி குத்துனா, ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டா எப்படி குதிக்கிறோம், நாம அலறோம். ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது, அதை பண்ண இதை பண்ண, டாக்டர்கிட்ட போய் அந்த ஊசியை போட்டு வலிக்கு மாத்திரை வாங்க எத்தனை செய்யறோம். ஆனா திண்ணனார் என்ன பண்ணார்? கண்ணை தோண்டி அப்பிட்டு சாமிக்கு ரத்தம் நின்றுச்சுன்ற மகிழ்ச்சியில இவர் குதிக்கிறாரா, இவருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிற நினைவே. அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, அந்த நிலையில
நாம இருந்தோம்னா நாம எப்படி பூசை பண்ணாலும் சாமி ஏத்துக்குவார், நமக்கு நேர்ல வந்து அருள் செய்வார், கனவுல வந்து அருள் செய்வார், என்ன வேணாலும் செய்வார், என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனா இந்த நிலைமைக்கு நம்ம தயாராகிக்க முடியுமா, தயாராக முடியுமா அப்படின்னு கேட்டா, அப்ப என்ன செய்ய முடியும்? நாம முறைப்பட்ட பக்தியில தான் நிக்க முடியும். அப்போ ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார் வள திருக்கண்ணில் தம் கண் அப்பிய வல்லலாதம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்றை கண்ணில் உலகுள் செங்குருதி பாய கண்டனர் உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் மேலார். இந்த காற்ற வள திருக்கண்ணில் தம்கண் அப்பிய வல்லலார். இதுவரைக்கும் சிவபெருமானுடைய வலது கண்ணுல அந்த ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அதற்காக தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பிய வள்ளல். யார் இன்னைக்கு ஏதோ ஒரு காசு கொஞ்சம் கொடுத்துட்டா வள்ளல்ங்கிறான். அவனே அவனுக்கு பேருக்கு பின்னால ஒரு கஷ்டப்படுறவங்க கிட்ட கூட விடாம ஃபீஸை மிரட்டி, ஆல் டிக்கெட்டு தரமாட்டேன்னு மிரட்டி வாங்கி ஸ்கூல் காலேஜ் நடத்துறவங்களாம் கல்வி வள்ளல்னு போட்டுக்கிறான். என்னமோ இலவசமா கொடுத்த மாதிரி. ஆனா இந்த வள்ளல்ங்கிற சொல் எதற்கு வந்து பொருத்தமானது அப்படின்னு சொன்னா, சுயநலம் இல்லாம தன்னுடைய நலம் கருதாது யார் ஒருவர் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் வள்ளல். தன்னுடைய நலன் கருதாது, தன்னுடைய பயன் கருதாது, பின்னால இருந்தா நமக்கு பயன்படுமே அப்படிங்கிற யோசனையெல்லாம் இல்லாம அடுத்தவருக்கு எப்பொழுது தேவையோ அப்போது கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் என்னன்னு பேரு? வள்ளல் அப்படின்னு பேர். அந்த வள்ளல் எப்படி? வளத்திருக்கண்ணில் தம் கண் அப்பிய வள்ளலார் தம் நலத்தினை பின்னும் காட்ட. யாருக்கு காட்ட? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? யாருக்கு காட்டுறார்? சிவகோசரியாருக்கு சிவபெருமான் காட்டுறார். இப்ப சிவகோசரியார் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. பின்னால சாமிக்கு பின்னால இருந்து மறைஞ்சு பார்க்கும்போது இவர் ஒருத்தன் சாமியை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக கறி சாப்பிட்டு போட்டான்னு நினைச்ச ஒரு வேடன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சாமி கண்ணுல ரத்தம் வருது என்பதற்காக தன்னுடைய கண்ணையே தோண்டி வைத்து கொண்டிருக்கிறான். இத சிவகோசரியார் பார்க்கும்போது என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அவ்வளவு பெரிய அற்புதம் இது. யாரால இதை செய்ய முடியும்? நம்ம சாதாரணமா வேடன்னு நினைச்சிட்டோமே. ஆனா சாமி கனவுல வந்து அவ்வளவு விளக்கம் சொன்னாரு. அவர் சொன்னதை விட இவன் மேலாக இருக்கிறானேன்னு எல்லாம் அங்கிருந்து நினைத்திருப்பார். எப்போ? இப்பவே. நீ அடுத்து பாருங்க. வளத்திருக்கண்ணில் தம்கண் அப்பிய வல்லலாதம் நலத்தினை பின்னும் காட்ட. அவர் இன்னும், யார்? வள்ளலாராகிய திண்ணனார் இன்னும் என் மேல் எவ்வளவு அன்புடையவர் என்பதை சிவகோசரியாருக்கு காட்ட நாயனார் மற்றை கண்ணில் உழப்பில் செங்குருதி பாய கண்டனர். சிவபெருமானுடைய இடக்கண்ணில் திரும்ப மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படியே மற்றை கண்ணில் உழப்பில் செங்குருதி பாய கண்டனர். உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் மேலார். வேடர் குலம் செய்த தவத்தால் வந்து தோன்றிய திண்ணனார் கொள்கையில நாம மேலோர்கள் என்று சொல்லக்கூடிய வானத்திலே வாழக்கூடிய தேவர்களை காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி திண்ணனாரை பார்த்து சொல்லுகின்றார். கண்டபின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புந்தரு குருதி நிற்க
மற்றை கண் குருதி பொங்கி மண்டும் மற்ற இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டு ஒரு கண் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று. பாருங்க, ஒரு கண்ணை எடுத்து அப்பிட்டார். சரிங்க, நீங்க கூட சொல்லலாம், ஏங்க 2 கண்ணு தான் இருக்கு, ஏன் ஒரு கண்ணில் பார்த்துக்க முடியாதா? ஒரு கண்ணோட எத்தனை பேர் இருக்காங்க, பார்த்துக்க முடியாதா? 2வது கண்ணுல திரும்ப ரத்தம் வருது. கண்டபின் கிட்டேன், ஐயோ சாமி என்னாச்சு? மறுபடியும் இந்த கண்ணுல இருந்து ரத்தம் வருகிறது. எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புந்தரு குருதி நிற்க மற்றை கண் குருதி பொங்க. திரும்ப இந்த கண்ணை எடுத்து அப்பட உடனே இங்க ரத்தம் நின்றுச்சு. அடுத்த கண்ணுல திரும்ப வருது, பொங்குது. பொங்குன உடனே மற்றதனுக்கு அஞ்சேன். சாமி கவலைப்படாதீங்க, நான் பயப்பட மாட்டேன். மருந்து கை கண்டேன், மருந்து இருக்கு, இன்னும் உண்டு ஒரு கண். சாமி எனக்கு இன்னொரு கண் இருக்கு, நான் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன். அந்த கண்ணை தோண்டி எடுத்து திரும்ப உங்களுக்கு வச்சு நான் உங்க கண்ணில இருந்து வர்ற ரத்தத்தை நிறுத்துவேன் என்று சொல்கிறார். என்று சொன்னால் அவருடைய அன்பு யாரால அளந்து சொல்லிட முடியும்? ஒரு கண்ணை கொடுத்ததையே இதுவரைக்கும் நம்மால யாராலையும் செய்ய முடியாது. 2வது கண்ணையும் எடுத்து கொடுப்பேன் என்று நிற்கிறார் நம்முடைய கண்ணப்பர். மகிழ்ச்சியோடு அந்த கண்ணப்பர் 2வது கண்ணை எடுக்க, நான் உங்களுக்கு மருந்து வச்சிருக்க சாமி, உங்க கண்ணில இருந்து வர ரத்தத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று நிற்கிறார். கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பில் காணும் நேர்வாடு எண்ணுவார். தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்தில தேவதேவர். என்ன பண்ற? சாமியோட ஒரு கண்ணுல ரத்தத்தை நிறுத்தியாச்சு, இன்னொரு கண்ணுல ரத்தம் வருது. அதுக்கு இன்னொரு கண்ணை எடுக்கணும், எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். ஆனா எடுத்துட்டு எப்படி அவரோட கண்ணில் கரெக்டா வைக்கிறது? அதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அதனால என்ன செய்கிறா? தின்னனா காணும் நேர்பாடு எண்ணுவார். எப்படி சரியா சாமி கண்ணில் வைக்க முடியும்? வேற எங்கேயாவது வச்சுட்டு ரத்தம் வந்துட்டே இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால அடையாளத்துக்காக என்ன செய்யறாரா? இடக்கால் ஊன்றி தன்னுடைய இடது காலை எடுத்து சாமியுடைய கண்ணு மேல, கண்ணுக்கு பக்கத்துல அடையாளமாக வைத்துக் கொண்டாராம். அப்படி வைத்துக்கொண்டு உள்நிறை விருப்பினோடும், அப்போ நமக்கு கண்ணு போக போகுது. இது வரைக்கும் ஒரு கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறோம், நீ அடுத்து இன்னொரு கண்ணும் எடுத்து அப்ப போகிறோம் அப்படின்னு அந்த சிந்தனை இல்லை. ஒரு அன்போட உள்நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு திரும்ப ஒரு அம்பை எடுத்து தின்னனார் கண்ணில் ஊன்ற, திரும்ப அவரோட கண்ணுக்கு நேரா கொண்டு போய் வைக்க போறார். அந்த கண்ணை தூண்டுவதற்காக தரித்திலர் தேவதேவ. சாமி விட்டுருவாரா? ஒரு பொருட்களை உடனே செங்கல்கள் விடையின்பாக தின்னனார் தம்மை ஆண்ட அங்கன திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பரர் தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்ற. இந்த 183வது பாட்டுல 832வது பாட்டுல தான் கண்ணப்பர் அப்படிங்கிற பேரே கொடுக்கிறார். அது வரைக்கும் தின்னனார் தான். நமக்கு யார் வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்பப்போது நினைவுபடுத்திக்கணும். ஏன்னா காலையில நடத்திட்டு மத்தியானம் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்டாலே தெரிய மாட்டேங்குது. அதனால
183வது பாட்டுல வந்து இவர்தான் கண்ணப்பர்னு சொன்னா நமக்கு எந்த வரலாறுன்னு தெரியாம மறந்து போயிருங்கிறதுனால நம்ம முன்னிருந்து கண்ணப்பர் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். செங்கன் வெண்விடையின் பாகர், சிவந்த கண்ணை உடைய வெள்ளை காலை வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். விடையின் பாகர் திண்ணனார் தம்மை ஆண்ட அங்கனர், திண்ணனாரை ஆட்கொண்ட சிவபெருமான். எதனால அங்கனர்னு சொல்றாரு பாருங்க. ஏன் அவருக்கு அழகிய கண் வந்துதான்? கண்ணப்பரோட கண்ணு அவரிடத்துல இருக்கிறதுனால இன்னும் அவருக்கு அழகிய கண்ணாம். ஏற்கனவே ஒரு அங்கன நெற்றியில கண்ணுடையதால் இப்போ திரும்பவும் ஒரு கண்ணை வாங்கியிருக்கார். கண்ணப்ப நாயனாருடைய கண்ணை வாங்கி இருக்கிறார். திருக்காலத்தி அற்புதர், திருக்காலத்தில் இருக்கக்கூடிய சோரன் அற்புதர். திருக்கை அவருடைய கை. அன்பர் தம் கண் முன் இடக்கும் கையை தடுக்க, அந்த சிவலிங்க திருமேனியில இருந்து ஒரு கை தோன்றி கண்ணப்ப நாயனாருடைய கையை பிடித்து வச்சான். ஏன்னா அவர் என்ன பண்றார்? 2வது கண்ணை தோண்ட போகிறார். அதனால போய் தடுத்துட்டாராம். சாமி தடுத்த உடனே திருநார் என்ன நினைப்பார்? யாரா தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு திரும்பவும் தோண்டிடுவார். அதனால சாமி என்ன பண்றாராம்? 3 அடுக்கு நாக கங்கணர், நாகத்தை கங்கணமாக 3 அடுக்குல அணிந்திருக்கக்கூடிய நாக கங்கணருடைய அமுத வாக்கு 3 அடுக்கு 3 முறை கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க என்று 3 முறை சாமி சொல்றாரா. கையை பிடிச்சதோட இல்லாம கண்ணை அப்புவதிலிருந்து நிறுத்துவாயாக, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க, கண்ணப்ப நிற்க என்று 3 முறை சொல்றார். இதற்கு அடுக்கு தொடர்னு பேர். இலக்கணத்துல அடுக்கு தொடர். அது இரட்டை கிளவி. இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி, பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். அது இலக்கிய நயம் கருதி, ஓசை நயம் கருதி வருவது இரட்டை கிளவி. விரைவு காரணமாக, ஒரு சில குணங்கள் காரணமாக, அச்சத்தின் காரணமாகவும் விரைவு காரணமாகவும், 2 தான் அடியருக்கு நினைவு இருக்கு, வேறு சில காரணங்களுக்காகவும் வரக்கூடியதுதான் இந்த அடுக்கு தொடர். அப்படி இருக்கக்கூடிய அந்த அடுக்கு தொடர் அப்படின்னு அதுக்கு பேரு. அதற்கு அது 3 அடுக்கு அப்படின்னு அதை சொல்றார். 3 அடுக்கு, ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்லல, 3 முறை அடுக்கடுக்காக 3 முறை சொல்லுகின்றார் கண்ணப்ப நிற்க என்று. அப்படியே அடுத்த கண்ணை, 2வது கண்ணை தோண்டும் போது சாமி தன் கையால் பிடித்து கொண்டு, சாமி யாரோட கையை பிடிப்பார்? இதுக்கு முன்னால யார் கையை பிடிச்சார்? அம்மையினுடைய கையை பிடிப்பார். சாமி யாரோட கையை பிடிப்பார்? திருமணத்தன்று உமையம்மையினுடைய கையை பிடித்த பெருமான் இன்று கண்ணப்ப நாயனாருடைய, திண்ணனாருடைய கையை பிடித்து கொண்டார். இதுக்கு முன்னால ஒருத்தர் கையை பிடித்தாரு, 2 பேர் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. யாரு? அறிவாட்டாய நாயனார். எல்லாரும் பார்த்துட்டோமா? இன்னும் இல்லை. ஆனா நம்ம பார்த்த வரலாறுல கையை பிடிக்கிறார். சாமி பிடிக்கல, கையை பிடிக்கிறாங்க 2 பேர். நல்லா யோசிங்க. அவுட்டா சிலபஸ் இல்ல, சிலபஸ்குள்ளேயே இதுவரை நாம நடத்தினதுலயே. சரி, அடுத்த மாசம் விழா நடக்க போதவருக்கு எரிபத்த நாயனாருடைய வரலாற்றுல புகழ்ச்சோழ நாயனாரும் எரிபத்த நாயனாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட போது வாளை கொடுத்து வெட்டுங்கள் என்று புகழ்ச்சோழ நாயனார் நிற்க, அந்த வாளை என்ன பண்றார் எரிபத்தர்? தன்னுடைய கழுத்திலே வெட்ட முற்படும் போது கீழே இருந்த புகழ்ச்சோழ நாயனார் தன்னுடைய கையால்
எரிபத்த நாயனாருடைய கையை சென்று பிடித்து தடுக்கிறார். ஆமாங்க ஐயா, படத்துல சொல்லுவார், மதுரை கிட்ட நம்மகிட்ட கூப்பிட்டு உனக்கு பூரி செய்ய தெரியுமா, இன்னைக்கு டிஃபனுக்கு பூரி செஞ்சிரு, அதுக்கு என்னங்க செஞ்சா போச்சு, அப்படியா சரி பூரி எப்படி செய்வேன், அதான் கோதுமை மாவு எடுத்து அதான் தெரியுமே, அதுல தண்ணியை ஊத்தி அதான் தெரியுமே அப்படியே சொல்லிட்டே வரும்போது சரி அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்ட உடனே ஐயா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குங்கய்யா, நீங்க இந்த கேட்ட இந்த கேள்வி மட்டும்தான் எனக்கு மறந்து போச்சு, இல்லைன்னா நான் பெரிய புராணத்தை அப்படியே நான் கரைத்து குடித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அவன் கடைசியா குழப்பி எல்லாத்தையும் எடுத்து கரைச்சு ஊத்திடு அப்படின்றான். அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஆமா ஆமாங்க அப்படிதான் செய்யணும் சொல்ற மாதிரி விடையை ஆசிரியர் சொல்லக்கூடாது, விடையை மாணவர்கள் சொல்லணும். அதனாலதான் திரும்ப படிங்கன்னு சொல்றது. சரி, அதனால என்ன அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சொல்லாம விட்டுட்டு போனோம்னா அவருக்கே தெரியல, அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால சொல்றோம். அந்த பாடல் பின்னால பாத்தீங்கன்னா எரிபத்த நாயனாருடைய திருவரலாற்றுல எடுத்து பாருங்க. அதுலயும் கடைசியா அவர் சொல்லுவார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் கற்றிருப்பார். இந்த மாதிரி இங்க சாமியோடைய திருக்கரத்தால் கண்ணப்ப நாயனார் கண்ணை அப்புவதிலிருந்து தடுத்து நிறுத்தி கண்ணப்ப நிற்க என்று 3 முறை சொல்லுகின்றார். காணவர் பெருமான், அடுத்த பாடல் 184வது பாடல். காணவர் பெருமானார் தம்கண் இடந்து அப்பும் போதும் ஊனமுது உகந்த ஐயர் உற்றுமுன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாயுள்ள வானவர் பூமாரி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. காணவர் பெருமானார் தம்கண் இடந்து அப்பும் போதும், ஆறு காணவர் பெருமானார் தின்னனார் தன்னுடைய கண்ணை, கண்ணப்பர் தன்னுடைய கண்ணை இடந்து அப்பும் போதும், முதல் கண்ணை எடுத்து அப்பும் போதும், 2வது கண்ணை அப்ப முற்படும் போதும், ஊனமுது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும், ஊனமுது உகந்த ஐயர் யாரு, சிவபெருமான். சிவபெருமான் உற்று முன் பிடிக்கும் போதும், அவருடைய திருக்கையை பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். ஞானமா முனிவர் யாரு, சிவகோசர் யார் பார்க்கிறார். ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர்பூ மாறி போய் பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. வேதங்கள் எல்லாம் ஒலிக்க நான்முகன் முதலாக இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் வழக்கம் போல அவர்கள் பூமழையை அங்கே பொழிகின்றார்கள் என்று இந்த பாடல்ல காட்டுறார். தேவர்கள் எல்லாம் வந்து இந்த காட்சியை காண நிற்கிறார்கள். என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஆவலோட நாம சாப்பிட போகும்போது இப்படி நிறுத்திட்டு போயிட்டோமே, அடுத்து என்ன நடக்குமோ, என்ன நடந்தா என்னங்க நமக்கு. சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம், எல்லாருக்கும் நிறைய இந்த இனிப்பு நோய் சர்க்கரை இதெல்லாம் இருக்கிறதுனால உடனே போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டோம். வந்து அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்குமோ நம்ம நினைத்து கொண்டிருந்ததை போல தேவர்களும் அடுத்து என்ன நடக்குமோ என்று நினைத்து கொண்டு அங்கே வந்து காத்திருந்தவர்கள் இங்கே இவர் கண்ணை தோண்டி அப்புவதையும், சிவபெருமான் அந்த லிங்க திருமேனியிலிருந்து தன்னுடைய திருக்கையை எடுத்து சின்னனாருடைய திருக்கரத்தை பிடித்து அடுத்த கண்ணை தோண்டாமல் தடுத்த காட்சியையும் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் பெருக அவர்கள் எல்லாம் மலர் மாலை பூ மழையை பொழிகிறார்கள். வளர் பூ மாறி பொழிந்தனர் மறைகள் ஆற்ப. வேதங்கள் எல்லாம் ஒழிக்க, முனிவர்கள் எல்லாம் வேதங்கள் ஒழிக்க, தேவர்கள் எல்லாம் அந்த பூ மலையை பொழிய இங்கே இந்த காட்சி மிக அருமையாக அரங்கேறுகின்றது. அடுத்த பாட்டுல சொல்றார், பேரினி இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி.
தங்கண் இடந்து அப்ப உதவும் கையை ஏறுயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். பேரு இனி இதன் மேல் உண்டோ? இதை விட ஒரு பெரிய பேரு யாருக்கு கிடைக்கும்? சாமியே கையை பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை விட என்ன பேரு கிடைக்கும்? பேரினி இதன் மேல் உண்டோ? பிரான் திருக்கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி, சிவபெருமானுடைய கண்ணில் ரத்தம் வருவதை கண்டு அந்த ஊரு காயம் கண்டு அஞ்சி, தம் கண் இடந்து அப்ப உதவும் கையை, அந்த தன்னுடைய கண்ணை தோண்டி வைக்கக்கூடிய அந்த கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு, அங்கே காளைய வாகனமாக உடைய சிவபெருமான் தன்னுடைய கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். எப்பவுமே சிவபெருமானுக்கு இடப்பக்கத்தில் யார் இருப்பா? உமையம்மை இருப்பார்கள். அதை போல காலத்தி பெருமானுடைய வலப்பக்கத்துல எப்போதும் கண்ணப்ப நாயனார் இருந்து கொண்டே இருப்பார். நம்ம எப்பெல்லாம் சிவபெருமானை காலத்திநாதரை வணங்குகின்றோமோ அப்பெல்லாம் காலத்திநாதருக்கு வலப்பக்கத்திலே நமக்கு கண்ணப்ப நாயனாரும் இருந்து நமக்கு அருள் செய்வார். குருவருளாய் அவரும் நிற்பார் என்று சொல்லி அந்த பேரருள் புரிந்தார். எப்பவும் என்றைக்கும் காலத்தி அப்பருக்கு வலப்பக்கத்திலே கண்ணப்பர் நிற்கும்படியாக பெருமான் அருள் செய்கின்றார். சில நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது பெருமானுடைய அவரோடு கைலாயத்திற்கு போவாங்க அடியார்கள்லாம். அப்போ அங்கு சென்ற உடனேயே சில காரணங்களால் எப்படி சுந்தரர் திரும்ப வந்தாரோ அது போல வரக்கூடிய நிகழ்வும் பெருமான் நினைத்தால் நடக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டார்? என்றும் எப்பவும் என் வளத்தில் மாறிலாய் நிற்க, மாறில்லாம எப்பவுமே நீ இருந்து கொண்டே இருப்பாய். இன்னைக்கும் காலத்தியப்பருடைய திருக்கோயில்ல வலப்பக்கத்துல கண்ணப்பர் இருப்பார். அந்த குறிப்பிட்ட நேரங்களில் தான் நாம் பார்க்க முடியும் என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று அவருடைய வரலாற்றை சொல்லி 186வது பாடல்ல 835வது பாடல்ல மங்குள்வாள் திரு காலத்தி மன்னனார் கண்ணில் புன்னீர் தம்கண்ணால் மாற்றப்பெற்ற தலைவர்தால் தலைமையில் கொண்டே கங்கைவாள் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்துண்டு புகழலுற்றேன். அடுத்து சொல்றார், மங்குள்வாள் திருக்காலத்தி மன்னனார், திருக்காலத்தி மன்னனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கண்ணில் புன்னீர் தம் கண்ணால் மாற்றப்பெற்ற தலைவர், அந்த கண்ணிலே தோன்றிய குருதியை தன்னுடைய கண்ணால் மாற்றிய தலைவர், எனக்கு தலைவர் தாள் தலைமேல் கொண்டே கண்ணப்ப நாயனாருடைய தாளை என்னுடைய தலைமேல் கொண்டு அடுத்ததாக கங்கை வாழ் சடையார் வாழும், கங்கை சடையிலே தாங்கியிருக்கக்கூடிய சிவபெருமான் வாழக்கூடிய கடவுர், திருக்கடவுர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே இருக்கக்கூடிய கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழலுற்றேன். குங்குளிய கலையநாயனாருடைய திருத்தொண்டை நான் சொல்ல புகுகின்றேன் என்று இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திரு வரலாற்றை நிறைவு செய்கின்றார். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஒரு கண்ணை தோண்டி அப்பிய போதும் வருத்தமுறாது, இரண்டாவது கண்ணை தோண்டி பெருமானுக்காக கொடுக்க தயாராக இருந்த கண்ணப்பர் செய்த பூசனை செயல்கள் எல்லாம் தான் சிவபெருமானுக்கு இனியவையாக இருக்கக்கூடியவையே அன்றி வாய்ப்பும் வசதியும் சொல்லிக் கொடுப்பதற்கு, இப்படித்தான் பூசை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய ஆசிரிய பெருமக்கள் இருந்தும் இன்றைக்கு ஸ்மார்ட் போனிலே எத்தனையோ பூசைக்குரிய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து விட்டும் என்னுடைய சௌகரியத்துக்காக நான் இப்படித்தான் பூசை செய்வேன், இது என்னுடைய அன்பு பூசை என்று சொன்னால்
அது எத்தனை பெரும் தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய தீமையை, பாவத்தை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும். தெரியலை என்று சொன்னால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திண்ணனாருக்கு அன்று வாய்ப்பில்லை கேட்டு தெரிந்து கொள்ள. தெரிந்திருந்தால் அவர் நியமப்படி பூசை செய்திருப்பார். அவர் செய்த பூசனையை இறைவன் ஏற்றுக்கொண்டது அந்த தவறுக்காக அல்ல, அவருடைய அன்புக்காக. கண்ணையே கொடுக்க துணிவிருந்தால் அத்தனை அன்பு நமக்கு சிவபெருமானிடத்தே இருந்தால் நாமும் கண்ணப்பரை போல பூசை செய்யலாம், உண்ணலாம், இன்னும் என்னென்ன கேள்விகள் இருக்கின்றதோ அதையும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதை போல அன்பு நமக்கு கனவிலாவது வருமா என்று சொன்னால் ஏனென்றால் கனவில் கூட வராது. கனவிலே வந்தவர்களாவது புண்ணியவர்கள் என்று சொல்லி, ஆகவே இனியும் நாம் செய்கின்ற தவறுகளுக்கு எம்பிரான் கண்ணப்ப நாயனாரை கோடிட்டு காட்டாதீர்கள் என்று இதை கேட்ட அன்பர்களுக்கும், இனி ஒரு வேளை வீடியோவிலே கேட்கக்கூடிய அன்பர்களுடைய திருவடியையும் பன்முறை பணிந்து கேட்டுக்கொள்ளுகின்றோம். நீங்கள் செய்கின்ற தவறுக்கு அன்பு வடிவாய் திரிந்த, அன்பு விளம்பாய் திரிந்த, 2 கண்ணையும் பெருமானுக்கு கொடுக்க துணிந்த எங்கள் கண்ணப்ப நாயனாரை துணைக்கு அழைக்காதீர்கள், அவர் பெயரை சொல்லி தவறு செய்யாதீர்கள் என்று சொல்லி உங்களுடைய பொற்பாதம் பணிந்து வேண்டி இந்த அளவிலே கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை நிறைவு செய்கின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.